நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என்னுடைய தரம் இன்னும் உயர்த்தப்படல, நான் ரொம்ப தாழ்வான இடத்துல இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட கூட இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷன் கொடுக்கிற உயர்வு எப்படிப்பட்டது தெரியுமா? சில நாட்களும் சில மாதங்களும் அல்லது சில வருடங்கள் கூட போகலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடிய உயர்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட உயர்வு? யார் இந்த தானியேல்? முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல அழகுள்ள ஞானம் உள்ள வாலிபர்களை அவர்கள் பணைய கைதியாய் அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். அதில் ஒருவர் தான் இந்த தானியேல், தேவனுடைய பிள்ளை. இவர் பாருங்க, ஒரு அடிமையாய் வந்த தானியேல் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனை தூக்கி கொலு மண்டபத்துல ராஜா இருக்கக்கூடிய, அவன் மிகவும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துல கொண்டு தேவன் வச்சிட்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அங்கே அவன் அடிமையாக போயிருந்தான், கர்த்தரோ அவனை அரசாளும்படியான உயர்வை கொடுத்தார். இப்போ நீங்க எங்க அடிமையா இருக்கிறீங்க? உங்க குடும்பத்துல நீங்க அடிமையா இருக்கீங்களா? ஒருவேளை உங்க மாமியாருக்கு நீங்க அடிமையா இருக்கீங்களா? அல்லது உங்க கூட பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு நீங்க அடிமையா இருக்கீங்களா? இல்ல உங்க மனைவிக்கு நீங்க அடிமையா இருக்கீங்களா? இல்ல உங்க கணவனுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்களா? இல்ல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்களா? உங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்களா? இல்ல நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களை ரொம்ப அடிமைத்தனமா நடத்துறாங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட பேசுகிறார். என்ன தெரியுமா? அந்த இடத்துல அவர்களுக்கு இல்லாத ஒரு பொசிஷன்ல நான் உன்னை கொண்டு வைப்பேன். நிச்சயமா சொல்றேங்க, தானியேலை கர்த்தர் ஒரு கொலு மண்டபத்தில் கொண்டு வைப்பதற்கு காரணம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை காண்பிக்கும்படியாகவே தேவன் அவனுக்கு ஒரு பெரிய உயர்வை கட்டளையிட்டார். அதே தேவன் இன்றைக்கும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுப்பார். இப்ப இருக்கக்கூடிய எல்லா தாழ்வான நிலைகளும் மறைந்து, இப்ப இருக்கக்கூடிய ரொம்ப அவமான நிலைகள் எல்லாம் மறைந்து, இப்ப இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் மறைந்து, கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எப்படி தானியேலை ஒரு உயர்வான பதவிக்கு கொண்டு போய் எல்லாருடைய கண்களும் காணும்படி கர்த்தர் செய்தாரோ, அதே போல உங்களையும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய், அடிமைப்பட்ட தேசத்துல ஒரு அடிமையா வந்தவன் என்னை ஆளும்படியாக கர்த்தர் செய்தாரே என்கிற அளவிற்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். ஆகையால் தைரியமா இருங்க, எதையும் குறித்து பயப்படாதீங்க. ஐயோ நான் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு அந்த நிலையை கர்த்தர் மாற்றி ஒரு புதிய நிலைக்குள்ளாக, ஒரு உயர்வான ஸ்தலத்துக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு போவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.